Namaste students. In today in unit 7 subsidiary books 2 cash book இதை தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் யூனிட் 7 எடுத்துக்கங்க புக்கில். அப்படி இல்லைனா இதையே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் தான் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு கிளியராக கேட்கும்னு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதையே பார்த்துக்கலாம். கேஷ் புக் இதோடைய கண்டென்ட்ஸ் பார்த்தோன்னா இன்ட்ரோடக்ஷன் அண்ட் மீனிங் ஆஃப் கேஷ் புக், கேஷ் புக்னா என்ன, சப்சிடரி புக்கு, பிரின்சிபல் ஆஃப் புக்ஸ், புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேஷ் புக்கு, டைப்ஸ் ஆஃப் கேஷ் புக்கு, சிங்கிள் காலம் கேஷ் புக்கு, கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட், கேஷ் டிஸ்கவுண்ட் அண்ட் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு, டபுள் காலம், 3 காலம், பெட்டி கேஷ் புக். முக்கியமாக இதில் நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் காலம் கேஷ் புக், டபுள் காலம் கேஷ் புக், 3 காலம் கேஷ் புக் அண்டு பெட்டி கேஷ் புக். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அதெல்லாம் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம டேரெக்டாக லெசனுக்குள்ளே போகலாம். மீனிங் ஆஃப் கேஷ் புக். கேஷ் புக் வந்து வெறும் கேஷ் ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் ஒரு ஒன்று கொடுத்துருக்கான் பார்த்தியா. ஸ்டேஷ்னரி ஷாப்கீப்பர் மெயின்டைன்ஸ் ஒன்லி ஒன் ரிஜிஸ்டர் டு ரெக்கார்ட் ஆல் அவர் பிஸ்னஸ் transaction. She finds it difficult to know and check her shop's cash balance at the end of the day. Is there any way to help her? She needs your organized suggestion. ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்களாம், ஒரே ஒரு ரெக்கார்ட்லேயே ஒரு கடைக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரே ஒரு புக்லேயே வந்து எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்களாம். அப்படி எல்லாத்தையும் ஒரே புக்கில் மெயின்டைன் பண்ணால் அது ஈஸியாக இருக்குமா உங்களுக்கு? கேஷ் பேலன்ஸை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ கேஷ் பேலன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கணுன்னா நம்ம என்ன பண்ணோம், கேஷ் புக்குன்றதை ஒன்று மெயின்டைன் பண்ணணும். அதான் மீனிங் பாருங்கள் எல்லாரும். கேஷ் புக் இஸ் த புக் இன் விச் ஒன்லி கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் அ குரோனாலஜிக்கல் ஆர்டர். புரியுதா? த கேஷ் புக் இஸ் த புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி ஆர் ப்ரைம் என்ட்ரி ஆஸ் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் இட். இது வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்பொழுது இதுதான் வந்து ஒரிஜினல் என்ட்ரி, இதுதான் வந்து ப்ரைம் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கேஷ் ரெசிப்ட்ஸ் ஆர் ரெக்கார்டட் ஆன் த டெபிட் சைடு வைல் கேஷ் பேமெண்ட்ஸ் ஆர் ரெக்கார்டட் ஆன் த கிரெடிட் சைடு. இப்போது கேஷ் புக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோன்னா சர்வ்ஸ் அஸ் அ போத் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர். ஜேர்னலாகவும் செயல்படுது, லெட்ஜராகவும் செயல்படுது. அதுக்கப்புறம் சேவ்ஸ் டைம் அண்ட் லேபர், டைமையும் சேவ் பண்ணுது. அதுக்கப்புறம் லேபர் வேலை செய்கிறவங்க வந்து கொஞ்சமாக இருந்தாலே போதும். அடுத்து ஷோஸ் கேஷ் அண்டு பேங்க் பேலன்ஸ், கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு சொல்லுது. பெனிஃபிட் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லேபர், அதாவது வந்து நிறைய பேருக்கு ஒரு வேலையை பகிர்ந்து கொடுத்தோன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், டிவிஷன் ஆஃப் லேபர், வேலை சீக்கிரமாக முடியும், நல்லா ஒரு எஃபிஷியண்ட்டாக முடியும். எஃபெக்டிவ் கேஷ் மேனேஜ்மெண்ட், கேஷ் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குமா, எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்து ப்ரிவென்ட்ஸ் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட், எந்த எரரும் எந்த ஃப்ராடும் வந்து நடக்க முடியாத அளவுக்கு நம்ம ஈஸியாக இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் கேஷ் புக் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆர் சிங்கிள் காலம். சிங்கிள் காலம் கேஷ் புக்கு இன்னொரு பேர் என்னது, சிம்பிள் காலம் கேஷ் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்லி கேஷ் காலம் மட்டும்தான் அதில் இருக்கும். அடுத்து வந்து இது வந்து அந்த 7.5ல் பாருங்கள். ரெண்டாவது வந்து கேஷ் புக் வித் கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட் காலம்னு இருக்கிறது டபுள் காலம் கேஷ் புக்கு. ஃபஸ்ட்டில் வந்து வெறும் கேஷ் புக் மட்டும்தான் இருக்கும், செகண்டில் கேஷும் இருக்கும், டிஸ்கவுண்ட்டும் இருக்கும். அப்போ தேர்ட் காலம் கேஷ் புக்கில் என்ன இருக்கும், கேஷ் இருக்கும், டிஸ்கவுண்ட் இருக்கும், வேறு இன்னொன்று இருக்கும், பேங்க் காலமும் இருக்கும். புரிஞ்சுதா? இப்போ சிங்கிள் காலம், டபுள் காலம், ட்ரிபிள் காலம், அது 3 கேஷ் புக்கை பாருங்கள். இப்போ முதல்ல சிங்கிள் காலம் கேஷ் புக்கு நம்ம எல்லாரும் போவோமா. சிங்கிள் காலம் கேஷ் புக் இஸ் அ சிம்பிள் கேஷ் புக் லைக் அ லெட்ஜர் அக்கௌண்ட் ஆஸ் த ஒன்லி ஒன் அக்கௌண்ட் காலம். இப்போ இதோடைய ஃபார்மேட் பாருங்கள். சிம்பிள் கேஷ் புக்கு, டேட்டு, ரெசிப்ட்ஸு, ஆர்என்னு என்னது, ரெசிப்ட் நம்பர், அந்த ரெசிப்ட் இருக்கும்ல, அந்த பில்லு, அதோடைய சீரியல் நம்பர், அது கொடுத்தா நம்ம போடலாம், இல்லைனா தேவையில்ல. அடுத்து எல்எஃப், லெட்ஜர் ஃபோலியோ அமௌண்ட். அதே மாதிரி கிரெடிட் சைடில் டேட்டு, பேமெண்ட்ஸ், வவுச்சர் நம்பர், இங்கே வந்து வவுச்சர் நம்பர், அப்புறம் எல்எஃப், அமௌண்ட். இதுதான். இப்போ அடுத்து அது கீழே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி பாங்க எல்லாரும். கிரெடிட் டிரான்சாக்ஷன் ஆர் நாட் ரெக்கார்டட் இன் த கேஷ் புக் வேர் தே வில் பி ரெக்கார்டட். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குட் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்கப்பா. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நீ போன லெசனை நீ நல்லா லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா இது உனக்கு ஈஸியாக இருந்திருக்கும். கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸை ஏன் கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், வேறு எங்கே ரெக்கார்ட் பண்ணுறோம்? நம்ம கிரெடிட் டிரான்சாக்ஷன் தான் பர்ச்சேஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணுறோம், சேல்ஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணுறோம், பர்ச்சேஸ் ரிட்டர்னில் ரெக்கார்ட் பண்ணுறோம், சேல்ஸ் ரிட்டர்னில் ரெக்கார்ட் பண்ணுறோம். அப்போ கேஷ் டிரான்சாக்ஷனை எங்கே ரெக்கார்ட் பண்ணால் கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ண. புரிஞ்சுதா? ரெண்டுமே ஒன்று தான்.
போன சாப்டர் இந்த சாப்டர் கண்டினியூஷன் தான். இப்போ இந்த சம் இல்லுஸ்ட்ரேஷன் 1 பார்க்குறீங்களா? இப்போ 2017 ஜான்வரி 1ல் கேஷ் இன் ஹேண்டு இவ்வளோ இருக்குது. ரிசீவ்டு ஃப்ரம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட்லாம் பார்த்துங்க. ரிசீவ்டு ஃப்ரம் ரமேஷ் 300, பெய்டு ரெண்ட் 30, 30 ரூபா வாடகை. எந்த காலம் சம்மு இது? பார்த்தீங்களா எந்த காலத்து சம்? 30 ரூபாய்க்கு எங்கன்னா வாடகை கிடைக்குமா? ஒரு பஸ்ஸு டிக்கெட்டு இங்கேருந்து நம்ம பூந்தமல்லி போகணுன்னா கூட டிக்கெட்டுக்கு 37 ரூபாய் ஆகிப்போச்சு. அப்போ பாரு, அப்போ பெய்டு ரெண்ட் வந்து 30 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சோல்டு ஃபார் கேஷ் வந்து 300 ருபீஸ், பெய்டு மோகன் 700, பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் 200, பெய்டு சேலரிஸ் 100. இப்போ இப்படி கொடுத்துட்ருக்காங்களா, நீ ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இப்போ நீ என்ன பண்ண, சொல்யூஷன் போட்டு தலைப்பு போட்டுரு, ஹெட்டிங் இந்த புக்ஸ் ஆஃப் குணால் கேஷ் புக் சிங்கிள் காலம் போட்டு டெபிட்டு கிரெடிட் 2 சைடும் போட்டுட்டு டேட்டு, ரெசிப்ட்ஸு, எல்எஃப், அமௌண்ட்டு, வவுச்சர். அதுக்கப்புறம் நீ இந்த ஃபார்மேட்டில் கூட எழுதணும், இதையும் எழுதலாம் இந்த இடத்துல. ஏன்னா ஆர்என் கொடுத்துருக்கான்ல, ஆர்என் காலமும் இதில் மிஸ் ஆகிருக்கு, நீ போட்டுக்கோ. ஆர்என் காலம் போடலனாலும் தப்பு கிடையாது. அடுத்து டேட்டு, பேமெண்ட்ஸ், எல்எஃப், அமௌண்ட், கிரெடிட் சைடு போட்டுட்டு இப்போ பாரு, இப்போ 2007 கொஸ்டின் பாருங்கள் எல்லாம். இல்லுஸ்ட்ரேஷன் 1ல் ஃபஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்ட் 11,200. இப்போ இதை என்ன பண்ணணுன்னா, ரெசிப்ட்ஸு கேஷ் இன் ஹேண்டு உன் கையில் காசு இருக்குது. இப்போ என்ன இருக்குது, உன்கிட்ட காசு இருக்குது. அது அப்போ உன்னோட ரெசிப்டா பேமெண்ட்டா? ரெசிப்ட் உன்கிட்ட இருக்குது. அப்போ டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 11,200 போட்டுக்கோ. ரிசீவ்டு ஃப்ரம் ரமேஷ், ரமேஷ் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேஷை வாங்கியிருக்கோம். அப்போ நம்மக்கிட்ட பணம் நம்மக்கிட்ட வருதா? வருது. வர்றதெல்லாம் டெபிட் சைடில் போட. அப்போ 2 ரமேஷ் அக்கௌண்ட் 300. அடுத்து பாரு, பெய்டு ரெண்ட்டு 7ஆம் தேதி டிரான்சாக்ஷன். அப்போ பெய்டு ரெண்ட்டு 30 ருபீஸ். ரெண்ட்டு பே பண்ணும்போது காசு நம்மக்கிட்ட வருதா? நம்மக்கிட்ட இருந்து போதாப்பா? வாடகை கட்டும்போது காசு நம்மக்கிட்ட வருமா போகுமா? போவோம். அப்போ பேமெண்ட்ஸ் அது பை ரெண்ட் அக்கௌண்ட்டுன்னு போட்டு 30 ருபீஸ் அந்த பக்கம் போட்டுக்கோ. சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ். சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ்னா கேஷுக்கு விற்றுருக்குற, கேஷுக்கு விற்றுருக்கும்போது கேஷ் உங்ககிட்ட வருமா போகுமா? கேஷுக்கு நீ உன் பொருளை விற்றுருக்குறப்பா, உங்ககிட்ட நீ ஒரு கடை வச்சிருக்கிற, உன் பொருளை விற்கிற, பொருளை விற்றா காசு உங்ககிட்ட வருமா? என்ன ஆகும்? வரும். அப்போ வர்றது என்னதுன்னா ரெசிப்ட். அப்போ 2 சேல்ஸ்ன்னு போடணும். பெய்டு டு மோகன், மோகனுக்கு காசு கொடுக்குற, காசு வருமா இல்லை போகுமா? போவோம். அப்போ பேமெண்ட் சைடில் பை மோகன் போட்டுரு. இது அடுத்து பாரு, பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். ஒரு ஃபர்னிச்சரை வாங்குற, காசு கொடுத்து, காசு நம்மக்கிட்ட வருமா போகுமா? போவோம். அப்போ அது பேமெண்ட் சைடில் போட்டுரு. அடுத்து பெய்டு சேலரி, எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குற, அப்போ காசு வருமா போகுமா? போவோம். எப்படி வரும்? வாங்குறவனுக்கு வரும், கொடுக்குறவனுக்கு நீ கொடுக்குற சம்பளம் போவோம். அப்போ பை சேலரிஸ் அப்படின்னு எல்லாம் போடணும். ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட காசு வர்றதெல்லாம் ரெசிப்ட் சைடில் போடு, காசு போகிறதெல்லாம் வந்து பேமெண்ட் சைடில் போடு. இப்போ எந்த பக்கம் அதிகமாக இருக்கும் அந்த பக்கத்தோட டோட்டலை ஆட் பண்ணி போடு. எந்த பக்கம் அதிகமாக இருக்கும்? ஸோ இந்த டெபிட் சைடு தான் அதிகமாக இருக்குது, 10,700. அதே 10,700 ஐம் சாரி எவ்வளோ வரும்? 11,800 வரும். இந்த 11,800 இந்த பக்கமும் போட்டுக்கணும், கிரெடிட் சைட்லேயும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 30, 700, 200, 100 எல்லாத்தையும் 11,700லேருந்து லெஸ் பண்ணிவிடு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதில் லெஸ் பண்ணால் 10,770 வந்துடும். அதை அடுத்த மாதத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். இதுதான்ப்பா சிம்பிள் காலம் கேஷ் புக். புரிஞ்சுதா? இப்போது சம் நம்பர் 2வும் அதே மாதிரி தான். என்டர் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இந்த சிங்கிள் காலம் கேஷ் புக் ஃபார் த பிரதீப் ஃபார் 2017. April 1 கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ். அப்போது 2 பிரதீப்ஸ் கேபிட்டல், ஏன்னா பிஸ்னஸ் அவன் தொடங்கி இருக்கிறதுனால நம்ம ஜேர்னல் என்ட்ரியில் படித்த மாதிரி 2 கேபிட்டல் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ 2 பிரதீப்ஸ் கேபிட்டல், அந்த அமௌண்ட்டு இருக்கு. சாரி லிசன், 2 சேல்ஸ். அடுத்து பாரு, பாட் குட்ஸ் ஃபார் கேஷ். அடுத்து குட்ஸ் சோல்டு ஃபார் கேஷ், பெய்டு இன்டு கேஷ், குட்ஸ் சோல்டு டு சங்கீதா ஃபார் கேஷ், குட்ஸ் பர்ச்சேஸ் ஃபார் பிரீத்தி ஆன் கிரெடிட், பர்ச்சேஸ் ஸ்டேஷ்னரி மிஷினரி ஃபார் கேஷ். இது ஸ்டேஷ்னரி பை கேஷ். இது எல்லாத்தையும் பாரு. இப்போ நான் ஒவ்வொன்றுத்தையும் சொல்லுவேன், நீங்கள் இது ரெசிப்ட் சைடில் வருமா பேமெண்ட் சைடில் வருமா இல்லை என்ட்ரு பண்ணலாமா கூடாதான்றதை எனக்கு கரெக்டாக சொல்லணும். நம்மக்கிட்ட பிஸ்னஸ் தொடங்குகிறோம், காசு நம்மக்கிட்ட இருக்குமா இருக்காதா? பிஸ்னஸ் தொடங்கும் போது இருக்கும். அப்போ 2 பிரதீப்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 27,000. பாட் குட்ஸ் ஃபார் கேஷ்,
காசை கொடுத்து பொருள் வாங்குறோம். அப்போ ரெசிப்ஸா பேமெண்ட்டா? பேமெண்ட். இப்போ குட் சோல்டு ஃபார் கேஷ், வித்து இருக்கிறோம் பொருளை வந்து வித்து இருக்கிறோம், நம்ம காசு நம்ம கிட்ட வரும், அப்போ ரெசிப்ட். அடுத்து கேஷ் பெய்டு இன்டு பேங்க், பேங்க்ல எடுத்துட்டு போய் காசை போடுறோம், காசு நம்ம கிட்ட வருதா போதா? அப்போ பை பேங்க் அக்கௌண்ட் போட்டுரு. அடுத்து குட் சோல்டு பை சங்கீதா ஃபார் கேஷ், சங்கீதாவுக்கு பொருள் வித்துருக்குறோம், கேஷுக்கு வித்துருக்கோம், கேஷ் நம்ம கிட்ட வருது, அப்போ என்னது இது? சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெபிட் சைடில் ரெசிப்ட் சைடில் போட்டுருணும். அடுத்து கூட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் பிரீத்தி ஆன் கிரெடிட்டுக்கு கடனுக்கு வித்துருக்குறாங்கப்பா, கடனுக்கு வாங்கியிருக்கிறாங்கப்பா, இந்த டிரான்சாக்ஷன் வருமா? கடனுக்கு வாங்கின டிரான்சாக்ஷன் வருமான்னு கேட்டேன். கிரெடிட் டிரான்சாக்ஷன் கேஷ் புக்கில் என்டர் ஆகுமா? வராது. வேற எங்கே என்டர் ஆகும்? அது பர்ச்சேஸ் புக்கு, சேல்ஸ் புக்கு, இதில் தான் என்டர் ஆகும். போன சாப்டர் ஃபுல்லாக அதுதான், மறந்துடாதீங்க. அப்புறம் பர்ச்சேஸ் ஸ்டேஷ்னரி பை கேஷ், கேஷ் கொடுத்து ஸ்டேஷ்னரி வாங்கியிருக்கிறீங்க, பேமெண்ட்டு பை ஸ்டேஷ்னரின்னு போட்டுக்கோ. பெய்டு முருகன் பை கேஷ், பேமெண்ட்டு. கமிஷன் பெய்டு பை கேஷ், பேமெண்ட்டு. ட்ரீவ் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ், ஆஃபீஸ் யூஸ்னால் கண்டிப்பாக என்ட்ரு ஆகணும், நம்மக்கிட்ட பணம் வரும், அப்போது டு பேங்க். ரெண்ட் பெய்டு பை செக்கு, ரெண்ட் பெய்டு பை செக்கு வருமா? வராது, ஏன்னா இதில் கேஷு இன்வால்வ் ஆகலை, கேஷ் நம்மக்கிட்ட வந்தால் தான் இது பண்ணலாம். ஓகே, அதை நோட்டே கொடுத்துருக்கான் பாரு. April 17th டிரான்சாக்ஷன் வில் நாட் பி ரெக்கார்டட் பிகாஸ் இட்ஸ் அ கிரெடிட் டிரான்சாக்ஷன். அதே போல் 30th டிரான்சாக்ஷன் இஸ் நாட் ரெக்கார்டடு பிகாஸ் பேங்க் டஸ் நாட் இன்வால்வ் த கேஷ். புரிஞ்சுதா? சிங்கிள் காலம் கேஷ் புக் எவ்வளோ ஈஸியாக இருக்குது உங்களுக்கு. இப்போ நல்லா பாருங்க, இப்போ பாரு இங்கே. ஸோ இதெல்லாம் வந்து போஸ்டிங் ஃப்ரம் சிங்கிள் காலம் கேஷ் புக் பை சேல்ஸ் பர்ச்சேஸ், இதெல்லாம் அவ்வளோ இரலவெண்ட்டு தான். டேரெக்டாக இப்போது கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட். இப்போது அடுத்த ஒரு டாப்பிக்கு போகலாம். இன்னைக்கு என்ன சார் இவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா எதுக்காக இன்னைக்கு இத்தனை நாளில் உங்களுக்கு வந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் கிளாஸ் போட்டேன், இன்றைக்கி 10 மினிட்ஸ் தாண்டியே போயிட்டுருக்கு அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்கள் நல்லதுக்காக தான் பண்ணுறன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். கேஷ் டிஸ்கவுண்ட்டு, ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு. அடுத்து இதோட டிஃப்ரென்ஸாக படித்தாலே இதுக்கான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். புரியுதா? இந்த டிஃப்ரென்ஸை நம்ம நடத்திடுறேன். அதனால் உங்களுக்கு வந்து இப்போ 7.771 எடுத்து 7.7.1 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேஷ் புக் அண்டு ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை எடுத்துக்கங்க பார்க்கலாம் எல்லாரும். பர்பஸ் கேஷ் டிஸ்கவுண்ட் இஸ் அலோட் டு என்கரேஜ் த பையர்ஸ் ஆஃப் குட்ஸ் மேடு பேமெண்ட்ஸ். இது யாரா படிக்கிறீங்களா சவுண்டா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிங்க. கேஷ் பர்பஸ் என்னது? கேஷ் டிஸ்கவுண்ட். Cash discount is allowed to the encourage to buyers of goods to make payment at an early date. ஏர்லி டேட்டுக்கு வந்து சீக்கிரம் வந்து அவங்க என்ன பண்ணணும்? பையர்ஸ் வந்து அலோட் டு என்கரேஜ் பையர்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக பேமெண்ட் சீக்கிரமாக கொடுக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு கொடுக்குறோம். ட்ரேட் discount is allowed to encourage buyers to buy goods in large quantities. அதாவது நிறைய லார்ஜ் குவான்டிட்டி வாங்கணும் அப்படின்றது மொத்தமாக வாங்கும்பொழுது கொடுக்கறது தான் வியாபார தள்ளுபடி. கேஷ் டிஸ்கவுண்ட்னா ரொக்க தள்ளுபடி. இப்போ டைம் ஆஃப் அலவன்ஸ் படிங்க. Cash discount is allowed by the sellers or the creditors to the buyer or debitor at the time of making payment. கேஷ் டிஸ்கவுண்ட் இஸ் அலோடு பை த செல்லர் தான் கொடுக்குறாரு. அப்படிலாம் கிரெடிட்டர் கடன் கொடுக்குறவன் கொடுக்குறான், விற்கிறவன் கொடுக்குறான். யாருக்கு? பையருக்கு அல்ல டெட்டாருக்கு. அட் த டைம் ஆஃப் மேக்கிங் பேமெண்ட், எப்போ பேமெண்ட் பண்ணுறானோ அப்போ தான் கொடுப்பான். கேஷே இல்லாமல் கேஷ் டிஸ்கவுண்ட் போய் கேட்டால் உனக்கு உதவி தான் கொடுப்பான். இப்போது ட்ரேட் டிஸ்கவுண்ட் இஸ் Trade discount is allowed by the seller to the buyer when goods are sold. இது வந்து செல்லருக்கும் பையருக்கும் வந்து செல்லர் வந்து பையருக்கு கூட்ஸ் விற்கும் பொழுது கொடுக்குறாரு. கூட்ஸ் விற்கும் பொழுது கொடுக்கறது ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு, கேஷ் பே பண்ணும்போது கொடுக்கறது கேஷ் டிஸ்கவுண்ட்டு. இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் எவ்வளோ வந்து அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட்? Amount of discount, cash discount. Cash discount is related to time, the yearly payment
the more will be the cash discount. ஏர்லியர் பேமெண்ட்டு எவ்வளோ சீக்கிரம் நம்ம பேமெண்ட் பண்ணுறோமோ அந்த டைமில் வந்து நம்ம கேஷ் டிஸ்கவுண்ட் அதிகமாக இருக்கும். அதுவும் டைமை பொறுத்து தான் இருக்குது. ட்ரேட் டிஸ்கவுண்ட் Trade discount is generally related to the quantity of purchase or sales. The more the purchase, the more will be the rate and amount of discount. ஸோ எந்த அளவுக்கு வந்து என்னது நம்மளோட ட்ரேடு வந்து எந்த அளவுக்கு வியாபாரம் மொத்தமாக வாங்குறோமோ பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து கொடுக்குறதா வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட். இப்போ ரெக்கார்டிங் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இது எந்த புக்கில் ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். Cash discount is recorded in the banks books of account. Cash discount is allowed is shown on the debit side of cash book. Cash discount received in the show on the credit side of cash book. கேஷ் டிஸ்கவுண்ட் நம்ம அலோ பண்ணி இருக்கோம் அப்படின்னா கேஷ் புக்கோட டெபிட் சைடில் கொடுக்கணும். இதே வந்து நம்மளுக்கு யாருன்னா கொடுத்துருக்காங்க ரிசீவ் பண்ணால் கேஷ் புக்கோட கிரெடிட் சைடில் கொடுக்கணும். இது ஒன்று தான்மா. மற்றபடி சிம்பிள் காலம் கேஷ் புக்கும் இதுவும் சேமாக தான் இருக்கும். அடுத்து ட்ரேட் டிஸ்கவுண்ட். Trade discount is not recorded in the books of account. No journal entry is made of this for the same. Details are just shown on the purchase or sales book. ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை வந்து யாரும் ரெக்கார்ட் பண்ணுறதில்ல. அதுக்கு ஜேர்னல் என்ட்ரிலாம் எதுவும் கிடையாது. டீட்டெயில்ஸ்லாம் ஜஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ டிடக்ஷன் ஃப்ரம் இன்வாய்ஸ் வேல்யூ. Cash discount is not deducted from invoice value of goods. இட்ஸ் நாட் டிடக்டட் ஃப்ரம் த இன்வாய்ஸ் வேல்யூ ஆஃப் குட்ஸ். இன்வாய்ஸ் ப்ரைஸ்லேருந்து டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. Trade discount is deducted from the list price of goods. லிஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ்லேருந்து டிடெக்ட் பண்ணுறது தான் ஆரம்பத்திலே மொத்தமாக இது பண்ணுறது தான் ட்ரேட் டிஸ்கவுண்ட். புரிஞ்சுதா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேஷ் டிஸ்கவுண்ட் அண்ட் ட்ரேட் டிஸ்கவுண்ட்? இப்போ நம்ம எல்லோரும் டபுள் காலம் கேஷ் புக்கு போகலாமா? கேஷ் புக் வித் கேஷ் டன் டிஸ்கவுண்ட் காலம். இதுக்கோட இந்த இது பாருங்கள், அந்த ஸ்பெசிமன் காப்பியை பாருங்கள். டேட்டு, ரெசிப்ட்ஸு, வவுச்சர் நம்பரு, எல்எஃப், அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டு காலம் ரெண்டாக பிரியுது. ஒன்று டிஸ்கவுண்ட்டு, இன்னொன்று கேஷு. அடுத்து இந்த பக்கம் பாருங்கள், டேட்டு, பேமெண்ட்ஸு, ஆர்என்னு, எல்எஃப், அமௌண்ட்டு, டிஸ்கவுண்ட்டு அண்டு கேஷு, கிரெடிட்ஸு. டெபிட் கிரெடிட்னு அந்த கார்டில் டிஆர் போட்டு ஒரு புள்ளி வைக்கணும், சிஆர்னு போட்டு ஒரு புள்ளி வைக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி பாரு. கேஷ் அக்கௌண்ட் cannot have a credit balance. ஒய்? கேஷ் அக்கௌண்ட் ஏன் கிரெடிட் பேலன்ஸ் ஆகாதுன்னா கேஷ் வந்து ஒரு அசெட்டு. ஆல் அசெட் வில் ஹாவ் டெபிட் பேலன்ஸ். ஆல் அசெட் வில் ஹாவ் டெபிட் பேலன்ஸ். ஸோ அதுக்கு கிரெடிட் பேலன்ஸ் ஆக முடியாது. இதுதான் ரீசன்மா, தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். இது பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி இந்த சம்மை எப்படி போடணும் அப்படின்றத வந்து விளக்கமாக இங்கே கொடுத்துருக்கான். உனக்கு டைம் இருந்தால் அதை படித்து பாரு. இப்போ எல்லாரும் இல்லுஸ்ட்ரேஷன் 3 பார்க்குறீங்களா? Enter the following transaction in a cash book with cash and discount column அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உடனே இது எல்லாத்தையும் படிச்சுக்கோ. கேஷ் புக் வித் கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட் காலம் தலைப்பு போட்டுக்கோ. டேட்டு, ரெசிப்ட்ஸு, எல்எஃப், அமௌண்ட், டிஸ்கவுண்ட், கேஷு. அதே போல் இந்த பக்கமும் போட்டுரு. ஃபஸ்ட்டு January 1, 2017 கேஷ் இன் ஹேண்ட். காசு நம்மக்கிட்ட இருக்கா? 11,500. அப்போ அது ரெசிப்ட் தானே? டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு அந்த 11,500 போட்டுரு. அடுத்து paid to Ramanathan by depositing in cash deposit machine. கேஷ் டெபாசிட் மிஷினில் வந்து நாம் என்ன பண்ணுறோம்? ராமநாதனுக்கு பே பண்ணி இருக்கிறோம். அப்போ கேஷ் விட்டு வெளியே தான் போகுது. அப்போ பை ராமநாதன் அக்கௌண்ட்டுன்னு போட்டு அந்த 300 போட்டுரு. டிஸ்கவுண்ட் அலோடு பை ஹிம். டிஸ்கவுண்ட் அலோடு பை ஹிம்னா அவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் ஆகிருக்கு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? கிரெடிட் சைடில் போடணும்னு சொல்லியிருக்கேன்னா அப்போ அந்த 10 ருபீஸை அந்த கேஷ்க்கு பக்கத்துலேயே அந்த டிஸ்கவுண்ட் அந்த 10 ருபீஸ் அங்கே போட்டுரு. இப்போ பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ்னு கொடுத்துருக்கா? பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ்னா கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறப்ப காசு நம்மளை விட்டு என்ன ஆகும்? போவோம். அப்போ பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டு 400. அடுத்து January 10th டிரான்சாக்ஷன் பாரு. கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ராஜகோபால். அப்போது கேஷ் வந்திருக்கு டு ராஜகோபால் அக்கௌண்ட்டு. எவ்வளோ? 980 ருபீஸு. டிஸ்கவுண்ட் அலௌடு. டிஸ்கவுண்ட் அலௌட்னா நம்ம கொடுத்துருக்குறோம். டிஸ்கவுண்ட் அலௌடு அவன்லாம் கொடுக்கல. பை ஹிம்லாம் கிடையாது. அப்போ அது டெபிட் சைடில் இருக்க டிஸ்கவுண்ட் காலத்தில் 20 ருபீஸ் போட்டுரு. சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்னா காசு நம்ம வந்து காசுக்கு பொருட்களை விற்றுருக்கோம். அப்போது கேஷ் நம்மக்கிட்ட வருமா? டூ சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த அமௌண்ட் எவ்வளோ? அந்த அமௌண்ட்டு 400 ருபீஸ் போட்டுக்கோ. பெய்டு கேஷ் டு சாந்தி. சாந்திக்கு பே பண்ணியிருக்கோம். அப்போ பை சாந்தி பேமெண்ட்டா எவ்வளோ? 295.
டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு எவ்வளோ 5 rupees எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்கான் பாருங்க. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அங்கே டிஸ்கவுண்ட் அலோடு பை ஹிம்னால ஒன்று தான், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட்னால ஒன்று தான். டிஸ்கவுண்ட் அலோடுனா தான் வேறு. இப்போ January 25 பாரு, பெய்டு வேஜஸ் பை கேஷ் வந்து எவ்வளோ 50 rupees. அப்போ வேஜஸ் பே பண்ணியிருக்கோம். அப்போ பை வேஜஸ் 50 rupees. அதுக்கப்புறம் பெய்டு டு சஞ்சீவ் ₹390 இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் இஸ் அக்கௌண்ட். 400. சஞ்சீவுக்கு 400 rupees பே பண்ணோம். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பெய்டு டு சஞ்சீவ் 390 தான். அப்போ 10 rupees அவன் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கானா. அப்போ பாரு அந்த வேல்யூ 400, அங்கே 390 தான் பே பண்ணுங்க. அப்போ அந்த 10 rupees நீயே கால்குலேட் பண்ணி போட்டுரு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டில் 10 rupees. இப்போ நீ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணு. டிஸ்கவுண்ட் காலத்தை அந்த அமௌண்ட் டோட்டல் பண்ணி போட்டால் போதும். அதை அடுத்த முறைலாம் எடுத்துகிட்டு வர தேவையில்ல. இங்கே பாரு டிஸ்கவுண்ட் காலத்தில் இங்கே 20 rupees இருக்காங்க, 20 rupees போட்டுறியா. இந்த பக்கம் பாரு டிஸ்கவுண்ட் காலத்தில் 10, 20, 25 அப்படியே போட்டுக்கிற. இப்போ இந்த கேஷ் காலத்துக்கு வா, எந்த பக்கம் அதிகமாக இருக்கும்னு பாரு. டெபிட் சைடில் இருக்க கேஷ் தான் அதிகமாக இருக்குது, 12,880. அதே எடுத்து அங்கேயும் போட்டுரு. இப்போது 300 + 400 + 295 + 50 + 390 ஆட் பண்ணிவிட்டு இந்த 12,880 நீ லெஸ் பண்ணிட்டுனா உனக்கு 11,445 கிடச்சிரும். அதை நம்ம அடுத்த மாதத்துக்கு எடுத்துன்னு வந்துடணும். இதுதான் டிஸ்கவுண்ட் காலம் இஸ் நாட் பேலன்ஸ்டு. டிஸ்கவுண்ட் காலத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இந்த சம் புரிஞ்சுதா? இப்போ நான் எழுதும் போது நான் உனக்கு ஒன்று என்ன சொல்கிறேன்னா, டேட்டு ரெசிப்ட்ஸு எல்எஃப் போடுறல்ல, எல்எஃப் போட்ட பிறகு டிஸ்கவுண்ட் அலோடுன்னு எழுதிடுறாங்க. அடுத்து கேஷ், அடுத்து டேட்டு, பேமெண்ட்ஸு, எல்எஃப், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு எழுதிட்டா உனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து பார், ஏன்னா நாங்கள் படிக்கிறச்செல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. இப்போது ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கை பார்க்குறோம். போஸ்டிங் ஃப்ரம் டபுள் காலம் கேஷ் புக்லேருந்து இப்போ ட்ரிபிள் காலம் கேஷ் புக்குக்கு வந்துட்டோம். ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கில் கேஷ் புக்கு வித் கேஷ் காலம், டிஸ்கவுண்ட் காலம் அண்ட் பேங்க் காலம் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கான்செப்ட் தான். எல்லாமே ரெசிப்ட் சைடில் என்ன வரும், காசு வந்தால் ரெசிப்ட் சைடு, காசு நம்ம விட்டு போனால் என்னது பேமெண்ட் சைடு, டிஸ்கவுண்ட் அலோடுனா டெபிட் சைடு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்னா கிரெடிட் சைடு. அதே மாதிரி பேங்க்கில் காசு வந்தால் ரிசீப்ட் சைடு, பேங்க்கை விட்டு போச்சுன்னா என்னது பேமெண்ட் சைடு. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே ஒன்று தான். இப்போ இதுக்கான ஃபார்மேட்டை பாருங்கள். கேஷ் புக் வித் கேஷ், டிஸ்கவுண்ட்டு அண்ட் பேங்க்கு ஆர் 3 காலம் கேஷ் புக்கு, டெபிட்டு, கிரெடிட்டு. இப்போ 22 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது ஸ்டோரேஜ் இருக்கும்ல, ஓகே. இப்போ டுட்டோரியல் நோட். இப்போ கான்ட்ரா என்ட்ரினா பேங்க்கும் கேஷும் ஒரே டைமில் வந்து அஃபெக்ட் ஆகிறது தான் வந்து கான்ட்ரா என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கான்ட்ரா என்ட்ரி பாரு, அது வந்து கேஷ் பெய்டு இன்டு பேங்க்கு. இப்போ கேஷ் எடுத்துன்னு போய் பேங்க்கில் போடுறேன்னா என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் அட்டாச்டு கேஷ் அக்கௌண்ட்டு. இப்போ விட்ரா ஃப்ரம் பேங்க்னா என்னது, அதே வந்து ரிவர்ஸில் ஆகும். அதே மாதிரி கேஷ் விட்ரான் ஃபார் ஆஃபீஸ் யூஸ்க்காக எடுத்தாலும் அதே என்ட்ரி தான் வரும். அப்போ கேஷும் பேங்க்கும் வந்து ஒரே டைமில் வர்றது வந்து கான்ட்ரா என்ட்ரி. அப்போ மட்டும் அது சீன் போட்டு காட்டணும். அதுதான் வந்து இப்போ இந்த இல்லுஸ்ட்ரேஷன் 4 பாருங்கள், அதிலே உங்களுக்கு புரிஞ்சிடும். கான்ட்ரா என்ட்ரியும் சேர்த்து உங்களுக்கு புரியும். இப்போது இந்த இல்லுஸ்ட்ரேஷன் 4 ப்ரிப்பேர் த கேஷ் காலம் ஆஃப் இந்த புக்ஸ் ஆஃப் திரு துரைராஜோட புக்கு March 1 கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்கான். கேஷ் பெய்டு இன்ட்டு பேங்க்கு. இது ஃபுல்லாக நிறைய குட்ஸ் ஆஃப் சோல்டு 18,500. ஆஃப் ஆர்டர்ஸ் ரிசீவ்டு கேஷு. ஆஃப் வந்து எப்படி வந்திருக்கான், செக்காக வந்திருக்குதான். இமீடியட்லி டெபாசிட்டட் இந்த பேங்க்கில் கொடுத்துருக்காங்களாம். சோல்டு ஆன் கிரெடிட் டு ஜெயராஜ். கிரெடிட்னு வந்தாலே நம்ம அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. ஒன்லி கேஷ் ட்ரான்சாக்ஷன் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஜெயராஜ் சென்டர் செக்கு. ஸோ இது எல்லாமே இப்போ ஒன்று ஒன்றா இங்கே போட்டிருக்காங்க. இப்போ இதில் ஒவ்வொன்றா பார்க்கலாமா? இது புக்கு என்ன தலைக்கீழே இருக்குது. சரி, நான் இதில் பார்த்துக்கிறேன். நீங்கள் அப்படியே பக்கத்தில் புக் இருந்தால் புக்கை பார்த்துக்குங்க. இப்போ பாரு, ஃபஸ்ட்டு என்ட்ரினா கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ 2 பேலன்ஸ். இப்போ இதில் கொடுத்துருக்கான் பாரு, 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன். கேஷ் காலத்தில் 12,000, பேங்க் காலத்தில் 15,000. கேஷ் அட் பேங்க் இருக்கிறது 15,000. கேஷ் பெய்ட் அட் பேங்க்கு, கேஷ் பெய்ட் அட் பேங்க் எவ்வளோ இருக்குன்னா 11,000. இது ஓகே. இப்போ இதுவாகாதா? சரி, நீ இதில் பார்த்துக்கோ. ஓஹோ, ஜூம்லாம் கிடையாது, அதுக்கப்புறம் போயிடும். இருப்பா. இப்போ எங்கப்பா? இப்போ சாரி ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ செகண்டு கேஷ் பெய்டு இன்ட்டு பேங்க்கு. கேஷ் பெய்டு இன்ட்டு பேங்க் வந்து 11,000 rupees. பேங்க்கில் நீ வந்து காசு போடுறப்பா. அப்போது இங்கே பாரு, எவ்வளோ போடுற,
நல்லா ஒழுங்காக கவனி, கொட்டாவி விடாத. இங்கே சொன்னம்மா ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களை சொல்லலை. எவ்வளோ? 11,000 ருபீஸு. இந்த 11,000 ருபீஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க்கில் பே பண்ணுறோம். அப்போ 2 கேஷ்ன்னு போட்டு பேங்க் காலத்தில் 11,000 போட்டுரு. அதே வந்து 2ஆம் தேதி டிரான்சாக்ஷன் பேமெண்ட் சைடில் பாரு, பை பேங்க்குன்னு போட்டு கேஷ் காலத்தில் 11,000 போடணும். இந்த ரெண்டுத்தையும் அது அஃபெக்ட் பண்ணுதில்ல, அந்த ரெண்டுத்தையும் அஃபெக்ட் பண்ணுறதுல இங்கே ஒரு சி அங்கே ஒரு சி, அதுதான் கான்ட்ரா என்ட்ரி. புரிஞ்சுதா? இப்போ மீதி பாரு, அடுத்து 3rd டிரான்சாக்ஷன் பாரு, 18,500 ஆஃப் ரிசீவ்டு இன் கேஷ். ஆஃப் ரிசீவ்ட்னா என்னது? 2 சேல்ஸ்ன்னு போட்டுரு. பாதியாக பிரித்து 18,500, 9,250, 9,215 போட்டு கேஷ் காலத்துலேயும் போடு, பேங்க் காலத்துலேயும் போடு, சரியாக போயிடும். வேறு ஒன்றுமே இல்லை. ஜெயராஜ் சென்டர் செக் இன் ஃபுல் செட்டில்மெண்ட். சோல்டு ஆன் கிரெடிட் டு ஜெயராஜ் ஃபார் 7,000. 7,000க்கு வந்து ஜெயராஜுக்கு கிரெடிட் விற்றுருக்கோம், அதனால நம்ம அதை போடக்கூடாது. இப்போது ஜெயராஜ் சென்டர் செக் இன் ஃபுல் செட்டில்மெண்ட்டு. ஜெயராஜ் வந்து செக் அனுப்பிச்சிருக்காரு. இப்போ அது பேங்க் இன்வால்வ் ஆகுதுல்ல, அதை நம்ம போடணும். அப்போ எவ்வளோ? பேங்க் காலத்தில் 6,900ன்னு போட்டுரு. கேஷ் காலத்தில் 6,900ன்னு போட்டு ருபீஸ் 100 வந்து என்ன ஃபுல் 7,000 தானே அதோட வேல்யூ. 100 வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம், அதனால அது போடுறோம். இப்போ 12th டிரான்சாக்ஷன் பார்க்கலாமா? ஜெயராஜ் செக் வாஸ் சென்ட் டு பேங்க். 12th டிரான்சாக்ஷன் அது வந்து பேங்க்குக்கு அனுப்புகிறோம். ஜெயராஜோட டிரான்சாக்ஷனை வந்து என்ன பண்ணுறோம், பேங்க்குக்கு அனுப்புகிறோம். அப்போ அது என்ன வரணும்னா 12th டிரான்சாக்ஷன் பேங்க்குக்கு அனுப்புகிறோம். செக்கு நம்ம பேங்க் கிட்ட கொடுக்கறதுனால 2 கேஷ்ன்னு போட்டு பேங்க் காலத்தில் அந்த 6,900 போடணும். பை பேங்க்குன்னு போட்டுட்டு கேஷ் காலத்தில் அந்த 12th டிரான்சாக்ஷன், இந்த பக்கமும் 12th டிரான்சாக்ஷன் நேருக்கு நேர் போடணும். இது புக்கில் கொஞ்சம் இதுவாக இருக்குது. அப்புறம் சிசின்னு போட்டால் அது கரெக்டாக வரும். நீ அதை புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும்னா நீ ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து பார், எக்ஸாம் டைமில் இதே மாதிரி எழுதலாமா ஆ சார்? எக்ஸாம் டைம் இப்படி தான் எழுதணும். கான்ட்ரா என்ட்ரி போட்டு இப்படி தான் எழுதணும். டிஃப்ரெண்ட்டாக மாற்றி விட எழுதிக்கலாம். ஆமாம், எக்ஸாம் டைமில் இப்படி எழுதலாமா நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறான்னு, அதுக்கு வந்து எப்படி பண்ணணும்னா இதே மாதிரி தான் எழுதணும். கான்ட்ரா எழுதுனா எக்ஸாம் டைமில் நேருக்கு நேர் எழுதுனா இன்னும் நல்லாயிருக்கும். டீச்சருக்கு திருத்துறதுக்கு நல்லா இருக்கும்ல, அதனால மார்க் ஈஸியாக போட்டுருவாங்க. அடுத்து பாரு, பாட் கூட்ஸ் ஃப்ரம் முரளி ஆன் கிரெடிட் கிடையாது. ரிசீவ்டு ஃப்ரம் செக் ஃப்ரம் கண்ணப்பன் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆன் இஸ் அக்கௌண்ட்டு. அது ட்ரிவ் கேஷ் ஃபார் ₹300. பாட் கூட்ஸ் ஃப்ரம் முரளி ஆன் கிரெடிட் அது கிடையாதுப்பா. அதுக்கு முன்னாடி ஒன்று விட்டோமா 14ஆம் தேதி. பாட் கூட்ஸ் ஃப்ரம் இக்பால் இஷ்யூடு செக் இமீடியட்லி. அவர்கிட்ட இருந்து நம்ம கூட்ஸ் வாங்கியிருக்கோம் இக்பால் கிட்ட. செக்கு வந்து என்ன பண்ணுறோம், இமீடியட்டாக இஷ்யூ பண்ணி இருக்கோம். அப்போ அது வந்து என்னது, பேமெண்ட்டா ரெசிப்டா சொல்லுங்க பார்க்கலாம். 14th டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், பேங்க் வச்சு பர்ச்சேஸ் பண்ணுறோம். பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு 8,500 பேங்க் காலத்தில் போட்டுருணும். பேங்க் இன்வால்வ் இருந்தால் பேங்க் காலம், கேஷ் இன்வால்வ் இருந்தால் கேஷ் காலம், ரெண்டுமே கேஷும் பேங்க்கும் இன்வால்வ் இருந்தால் கான்ட்ரா. அவ்வளோதான்ப்பா இந்த சம், வேறு எதுவும் நீ போட்டு ஒன்று நீ குழப்பிக்க தேவையில்ல. அடுத்து 19th டிரான்சாக்ஷன் பாரு. முரளி டிரான்சாக்ஷன் வராது, 15th டிரான்சாக்ஷன் கிடையாது, ஏன்னா அது கிரெடிட் டிரான்சாக்ஷன். 19th டிரான்சாக்ஷன் ரிசீவ்டு செக் ஃப்ரம் கண்ணப்பன் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் ஹிஸ் அக்கௌண்ட்டை 2,000. கண்ணப்பன் கிட்ட இருந்து செக்கு வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ பேங்க் காலத்தில் 2 கண்ணப்பன் அக்கௌண்ட்டுன்னு போட்டுரு. எவ்வளோ? 1,975 தான். அப்போ 25 ருபீஸ்னா அது அவனுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோன்னு அர்த்தம். அதை வந்து டிஸ்கவுண்ட் காலத்தில் போட்டுரு. அப்புறம் ட்ரியூ கேஷ் ₹3,000 அண்ட் பை செக் வந்து 5,000 ஃபார் பர்சனல் யூஸு. பர்சனல் யூஸ்க்காக எடுத்து அது ட்ராயிங்கு. அப்போ பை ட்ராயிங்ஸ்ன்னு போட்டு கேஷில் 300. என்ன பண்ண நீ எழுதிட்டியா? போய் உட்கார்ப்போ. சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது பை டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ 8:30 மணிக்கு தான் பை டிராயிங்ஸ்ன்னு போட்டு கேஷாக எடுத்ததுனால கேஷ் காலத்தில் 3,000 போட்டுரு, பேங்க் காலத்தில் 5,000 போட்டுரு. புரிஞ்சுதா? இப்போ அடுத்து என்ன இருக்குது, பெய்டு வினோத் பை செக் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் இஸ் அக்கௌண்ட். வினோத்துக்கு பே பண்ணியிருக்கோம். அப்போ பேமெண்ட்டு பை வினோத் அக்கௌண்ட்டுன்னு போட்டுரு. அந்த 1,850 போட்டுரு. அப்போது எவ்வளோ அவரு நம்மளுக்கு ரிசீவ் கொடுத்துருக்கிறாரு, 150 ருபீஸ் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்கிறாரு. அவ்வளோதான். இப்போ நீங்கள் டிஸ்கவுண்ட் எல்லாம் ஆட் பண்ணால் இந்த பக்கம் 125 வந்துடும், இந்த பக்கம் 150 அப்படியே போட்டுரு. அடுத்து கேஷ் எல்லாம் ஆட் பண்ணோன்னா இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்கும், டெபிட் சைடு தான் அதிகமாக. அப்போ 30,125. அதே 30,125 எடுத்து
கிரெடிட் சைடில் போட்டு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணு 11,000 6,900 3,000 எல்லாம் ஆட் பண்ணினா அப்புறம் அந்த ஆட் பண்ண அமௌண்ட்டில் வச்சு அந்த 30,125லேருந்து அதை லெஸ் பண்ணால் 9,225 கிடைக்கும். அதை டு பை பேலன்ஸ் சிடின்னு போட்டு எடுத்துன்னு வந்துட்டு இந்த பக்கம் ஏப்ரல் மாதத்துக்கு எடுத்துடணும். அதே போல் பேங்க் காலத்தை நான் இப்போ எப்படி சொன்னனோ அதே மாதிரி நீ என்ன பண்ணு பேலன்ஸ் பண்ணினா உனக்கு 26,800 வரும். அண்டர்ஸ்டாண்டா? இல்லுஸ்ட்ரேஷன் 5 நீங்களே போடுவீங்களா? அதே மாதிரி தான் இப்போ பெட்டி கேஷ் புக். இந்த பெட்டி கேஷ் புக் நடத்திட்டேன்னா உனக்கு இந்த சாப்டர் ஃபுல்லாகவே முடிஞ்சா மாதிரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பெட்டி கேஷ் புக். ஒரே நிமிஷம் இருங்க, நீ மட்டும் பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நாளைக்கு வந்து நான் வந்து கரெக்ஷன் பண்ணுறேன் டேபிள்ஸ், புரிஞ்சுதா? ஆ சரி, உன் டைம் ஆயிடுச்சு. டைம் என்னப்பா? டைம் என்ன? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, புரியுதா? ம் நீ என்ன உள்ளே போய் என்ன பண்ண போகிற? இங்கே உட்காந்து எழுதி, இங்கே தான் இருக்கணும். ஓகேப்பா, சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பிரேக் மாதிரி இருந்திருக்கும். தொடர்ந்து நான் வேற மழை பொழிகிற மாதிரி இது பண்ணிகிட்ருக்கேன். 11th இப்போ பெட்டி கேஷ் புக் 7.10. இந்த பெட்டி கேஷ் புக் முடிஞ்சால் இந்த லெசனே முடிஞ்சிடும்ப்பா. ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப 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 ஈஸியான சாப்டர். பெட்டி கேஷ் புக்னா என்ன தெரியுமா? இப்போ மெயின் கேஷியர்னு ஒருத்தர் இருப்பார். பெட்டினா பெட்டி இருக்கும், அதெல்லாம் அப்போ மறந்துட்டியா? உனக்கு போன வருஷம் நடத்துந்த பெட்டி கேஷ் புக்னா ஒரு பெட்டிலாம் இருக்காது, சின்ன ஒரு பெரிய பெட்டி இருக்கும். அது கேஷ் மெயின் கேஷியர் கிட்ட இருந்து ஒரு தனி பெட்டி கேஷியருக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கையில் கொடுத்துருவாங்க. அந்த 1000 ரூபாயில இருந்து என்ன பண்ணலாம்? டெய்லி டீ செலவு, டெய்லி ஏதாச்சும் ரெஃப்ரெஷ்மெண்ட் செலவு, பேனா வாங்கணும், பென்சில் வாங்கணும். இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கேன், அந்த கம்பெனியில் வந்து கோடியாக டிரான்சாக்ஷன் ஆகிட்டு இருக்கேன். ஒரு ஷார்ப்னர் வாங்குற, அந்த ஷார்ப்னர் எடுத்துகிட்டு போய் 5 கோடியே 2 ரூபான்னு எழுதுவியா? 500 கோடியே 2 ரூபான்னு எழுதுவியா? அந்த 2 ரூபா காட்டுவியா? 100 ரூபாய் 200 ரூபாவே அங்கே காட்ட மாட்டோம். அப்போ அதெல்லாம் எங்கே காட்டுறது? அங்கே வச்சுற டீ காசை எங்கே காட்டுறது? அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எங்கே காட்டுறதுனா நம்ம பெட்டி கேஷ் புக் யூஸ் பண்ணிக்கணும். மெயின் கேஷியர்கிட்ட இருந்து தனியாக இது பண்ணுற கேஷ் புக் பேர் தான் வந்து பெட்டி கேஷ் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த பெட்டி கேஷ் புக்லாம் வந்து இம்ப்ரெஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்ப்ரெஸ்டு சிஸ்டம்னா என்ன? இம்ப்ரெஸ்டு சிஸ்டம்னா மணியை முன்னாடியே வாங்கிப்பாங்க, அதுலேருந்து கொஞ்சம் எவ்வளோ செலவாகுதோ அதெல்லாம் செலவு பண்ணிட்டு மிச்ச காசை இப்போ 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கேன், 500 ரூபாய் செலவு பண்ணிட்டேன், மீதி இப்போ 1000 ரூபாய் வரணும்னா இன்னும் அடுத்த மாதம் மீதி 500 ரூபாய் நம்ம வாங்கிக்கலாம் அந்த கேஷியர்கிட்ட. மெயின் கேஷியர்கிட்ட இருந்து பெட்டி கேஷியர் வாங்கிப்பார். பெட்டினா ஸ்மால் கேஷ் புக். இதுதான் சிம்பிள் காலம் கேஷ் புக் பார்த்தீங்க, டபுள் காலம் கேஷ் புக் பார்த்தீங்க, ட்ரிபிள் காலம் கேஷ் புக் பார்த்தீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பெட்டி கேஷ் புக். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு சம் பப்ளிக் எக்ஸாமில் இருக்கும், இல்லாமல் இருக்காது. இப்போ இதில் வேறு என்னென்ன இது பண்ணலாம்? பிஸ்னஸ் என்டிட்டிஸ் ஹவ் பெய்டு வேரியர் டாக்ஸி ஃபீஸு, பஸ் ஃபேரு, அதுக்கப்புறம் வந்து போஸ்டேஜு, கேரேஜு, ஸ்டேஷ்னரி, ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, சன்ட்ரி ஐட்டம்ஸ்னால் சின்ன சின்ன பொருட்கள் வாங்குறது. இது எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து என்ன பண்ணலாம்? ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகே, இது இப்போது நம்ம இதோட ஃபார்மேட்டுக்கு போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக. என்னப்பா மறுபடியும் ட்ரிபிள் காலம் கேஷ் புக் வருது? ஸோ இதில் பிரிண்டிங் மிஸ்டேக் போல். சொல்லு என்ன? எனக்கு ட்ரிபிள் காலம் கேஷ் புக் வருது நெக்ஸ்ட் பேஜில். 1 minute ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. நான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, இது ஓகே. நீங்கள் இது எடுத்துகிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடுங்க. ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி இதில் என்ன சொல்லியிருக்கான்? த மெயின் கேஷியர் திங்ஸ் தட் பெட்டி கேஷியர் ஸ்பெண்ட்ஸ் டூ மச் ஆன் எவ்ரிடே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. இஸ் தேர் எனி வே டு கண்ட்ரோல் ஆன் சச் எக்ஸ்பென்சஸ்? மெயின் கேஷியர் திங்க் பண்ணுறாராம், பெட்டி கேஷியர்னால் ரொம்ப செலவு பண்ணுறாரு, இது எதனா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதனா வழி இருக்குதா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம பெட்டி கேஷ் புக்கை ஒழுங்காக போட்டு மெயின்டைன் பண்ணால் எதுக்கு எவ்வளோ செலவு ஆகுதுன்றதை பார்த்து அதை குறைச்சிக்கிறதுக்கு நம்ம வழி இது பண்ணலாம். புரியுதா முகேஷ்? டோன்ட் டாக்மா. அடுத்து இம்ப்ரெஸ்டு சிஸ்டம் ஆஃப் பெட்டி கேஷ் புக்கு. இப்போ அட்வான்டேஜஸ் ஆஃப், அதுதான் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனே. இப்போது அட்வான்டேஜஸ் ஆஃப் பெட்டி கேஷ் புக் இதெல்லாம் ரீட் பண்ணிக்கங்க. தேர் கேன் பி அ பெட்டர் கண்ட்ரோல் ஓவர் பெட்டி பேமெண்ட்ஸு.
அடுத்து வந்து தேர் இஸ் அ சேவிங் ஆஃப் டைம் த மெயின் கேஷியர் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த அமௌண்ட்டை வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம். கேஷ் புக் இஸ் நாட் லோடட் வித் மெனி பெட்டி பேமெண்ட்ஸு. போஸ்டிங் ஆஃப் என்ட்ரிஸ் ஃப்ரம் மெயின் கேஷ் புக் அண்ட் பெட்டி கேஷ் புக் கம்பேரிட்டிவ்லி ஈஸி. அது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ டைப்ஸ் ஆஃப் பெட்டி கேஷ் புக் பாருங்கள். சிம்பிள் பெட்டி கேஷ் புக், அனாலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக்குன்னு 2 இருக்குது. சிம்பிள் பெட்டி கேஷ் புக் தான் நம்மக்கிட்ட, ஏன்னா ரொம்ப சிம்பிளாக எழுதுறது தான் சிம்பிள் பெட்டி கேஷ் புக். அனாலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக் தான் நம்மளுக்கு சம்ஸ் இருக்குது, புரியுதா? இப்போ இதுக்கான ஃபார்மேட் பாரு. ஃபார்மட் ஆஃப் அனாலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக் டெபிட்டு ரெசிப்ட்ஸு சிபிஎஃப்என்னா கேஷ் புக் ஃபோலியோ நம்பர், கேஷ் புக்கில் அதோடைய நம்பர். அடுத்து டேட்டு, பர்டிகுலர்ஸ் விஎன் வவுச்சர்ஸ் நம்பர், அதுக்கப்புறம் டோட்டல் பேமெண்ட்ஸ், போஸ்டேஜ், சேலரி, கேரேஜ், ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ், ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, சன்ட்ரீஸு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸு, எல்எஃப். இது எல்லாமே வந்து பெட்டி கேஷ் புக்கில் இருக்கும். இப்போது ரெசிப்ட்ஸு, திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு காலம் ஆஃப் பெட்டி கேஷ் புக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு காலம். ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக நான் இப்போ என்ன சொன்னோம் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. இப்போ டைரெக்டாக நம்ம சம்முக்கு போகலாம், அது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். டு ப்ரிப்பேர் அ அனாலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஆன இம்ப்ரெஸ் சிஸ்டம். ஸோ ஒரு சம் போட்டாலே நீங்களே எல்லா சம்மும் போட்டுருவீங்க, அந்த அளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ 2017 January 1 ரிசீவ்டு ஃபார் பெட்டி கேஷ் புக். நீ உடனே அனாலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக்குன்னு போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே எழுதிடு. டெபிட்டு கிரெடிட்டுன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரெசிப்ட்ஸு, சிபிஎஃப்என், டேட்டு, பர்டிகுலர்ஸ், வவுச்சர் நம்பர், டோட்டல் பேமெண்ட்ஸு. இதில் வந்து என்னென்னா டெபிட் இருக்குது பார்த்தியா, இந்த டெபிட் வந்து ரெசிப்ட்ஸும் சிபிஎஃப்என் வரைக்கும் தான் டெபிட்டு. மீதி டேட்லேருந்து எல்லாமே கிரெடிட் ஆரம்பிக்கிற மாதிரி வரும். 2 பக்கம் யூஸ் பண்ணி போடணும். இப்போது முதல் நாள் எவ்வளோ, இப்போ ஃபஸ்ட்டு படி பார்க்கலாம். ரிசீவ்டு ஃபார் பெட்டி கேஷ் புக் எவ்வளோ, 500ன்னு இருக்கா. இப்போது 2017 January 1 2 கேஷ்ன்னு போட்டுட்டு 500 ரெசிப்ட் சைடில் போடணும், அதாவது முன்னாடி போடணும். நம்ம டேட் காலத்தில் போடுற மாதிரி போடணும். டேட் காலமும் யூஸ் பண்ணி நீ போடணும், புரிஞ்சுதா? டோட்டல் பேமெண்ட்லாம் எதுவுமே இப்போ 500 ரூபாய் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். இந்த 500 ரூபாவை நம்ம எப்படி செலவு பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். 500 ரூபாய் கொடுத்தா நீங்கள் எப்படி செலவு பண்ணுவீங்க? இப்போ வந்து 5 நிமிஷத்துலேயே வந்து 500 ரூபாவை காலி பண்ணிடுவீங்க நீங்கள் சாப்பிட்டு. 3 சிக்கன் ரைஸ் சாப்பிட்டா போதும். வெஜிடேரியன் நீ. ஓகே, இப்போ வந்து January 2 ஓகேப்பா, சாப்பிட்ற ஆசை வந்துருச்சா? அமைதியாக முடி, அந்த ஹோம்ஒர்க்கை முடி. சாரி ஸ்டூடெண்ட்ஸ், January 2 இப்போ வந்து பெட்டி பெய்டு ரிக்ஷா சார்ஜஸ், இந்த 500 ரூபாயில் இருந்து ரிக்ஷா சார்ஜஸ் 5 ரூபா பே பண்ணியிருக்கோம். ரிக்ஷா 5 ரூபாய்க்கு இப்போ எங்கன்னா வருமா? ஷேர் ஆட்டோ நான் 10th படிக்கிற வரைக்கும் 5 ரூபா தான் பேரம்பாக்கத்துலேருந்து கடம்பத்தூர்லேருந்து 5 ரூபா தான் திருவள்ளூர். இப்போது 30 ரூபா ஆகிப்போச்சு. காட்டுக்கூட்டு ரோடு இங்கேருந்து 5 ரூபா. நான் 10th 11th படிக்கும்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது விலை எவ்வளோ ஏறிடுச்சு பாருங்கள். இப்போ 30 ரூபா 40 ரூபான்னு ஏறி போச்சு. ஆனால் இது அந்த காலத்து சம்மு, அதனால் உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்கான். 5 ரூபாய் இப்போ பே பண்ணியிருக்கோம்ல. இப்போ பை கன்வேயன்ஸு இந்த மாதிரி வரதெல்லாம் கன்வேயன்ஸ் சார்ஜஸ். இது பேர் ரிக்ஷா, ஆட்டோ, பஸ் ஃபேர், இதெல்லாம் கன்வேயன்ஸ், பயணச்செலவு. கன்வேயன்ஸ் தானே இது, பயணச்செலவு. பை கன்வேயன்ஸ் போட்டு டோட்டல் பேமெண்ட்டில் 5 ரூபான்னு போடணும். கன்வேயன்ஸ்னு ஒரு காலம் ஓப்பன் பண்ணி 5 ரூபா போடணும். 2 இடத்துலையும் நம்ம போடணும். அடுத்து பாருங்கள், பெய்டு கார்ட்டேஜுக்கு 12 ரூபா நம்ம பே பண்ணியிருக்கோம். பை கார்ட்டேஜ்னு போட்டு 15 ருபீஸ் இங்கே போடு. டேரெக்டாக வந்து கார்ட்டேஜ்னு ஒரு 12 ருபீஸ்ன்னு போடு. அதுக்கப்புறம் கார்ட்டேஜ்னு ஒரு காலம் ஓப்பன் பண்ணி அங்கேயும் அந்த 12 ருபீஸ் போடு. அடுத்து போஸ்டேஜ் எவ்வளோ ருபீஸ்? எனக்கு அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் சவுண்டாக சொல்லுப்பா. போஸ்டேஜ் எவ்வளோ? 15 ருபீஸு. பை போஸ்டேஜ் வந்து டோட்டல் பேமெண்ட்ஸில் 15 போட்டுரு. போஸ்டேஜ்னு ஒரு காலம் ஓப்பன் பண்ணி அதுக்கு நேராகவும் ஒரு 15 போட்டு, இந்த புக்கில் போட்டிருக்கா மாதிரி. அடுத்து பெய்டு வேஜஸ் டு கேஷுவல் லேபர். வேஜஸ் அது என்ன பண்ணலாம்? கேஷுவல் லேபர் அப்படின்னா எங்கன்னா பண்ணலாம்? வேஜஸ்னு ஒரு தலைப்பு போட்டு பை வேஜஸ் போட்டு டோட்டல் பேமெண்ட்லேயும் 66 போடு, வேஜஸ்லேயும் 66 போடு. அடுத்து பெய்டு ஃபார் ஸ்டேஷ்னரி 134. ஸ்டேஷ்னரின்னு ஒரு காலம் ஓப்பன் பண்ணிக்கோ. அப்புறம் பை ஸ்டேஷ்னரி டேட் காலத்தில் டேட் போட்டுக்கோ. பை ஸ்டேஷ்னரி அப்படின்னு போட்டு 134. டோட்டல் பேமெண்ட்லேயும் 134 போடு,
ஸ்டேஷ்னரிலையும் 134 போடு. அடுத்து பெய்டு ஃபார் ஆட்டோ சார்ஜஸ் 18 ருபீஸு. பை கன்வெயன்ஸ் போட்டு டோட்டல் பேமெண்ட்ஸ்லாம் 18, கன்வெயன்ஸ் காலன்ஸ்லையும் 18, ஃபஸ்ட்டு காலத்துலேயே 18 போட்டுரு. அடுத்து ஜான்வரி 5th பெய்டு டு ரிப்பேர்ஸு 65 ருபீஸு. பை ரிப்பேர்ஸ்ன்னு போட்டு 65 ருபீஸ் போட்டு ரிப்பேர்ஸ்க்கெலாம் தனி காலம்லாம் ஓப்பன் பண்ண வேணாம். சன்ட்ரீஸ்னால் எதெல்லாம் எந்த செலவு எதில் சேர்க்க முடியல நீ சன்ட்ரீஸில் சேர்த்துடலாம். அப்போ 65 அங்கே போட்டுரு. அடுத்து பாரு என்ன இருக்கு, பை பஸ் ஃபேர் 11 ருபீஸ், அது கன்வெயன்ஸில் தான் வரும். பை கன்வெயன்ஸ் போட்டு 11 ருபீஸ் டோட்டல் பேமெண்ட்லேயும் போடு, கன்வெயன்ஸ்லேயும் போட்டுரு. அடுத்து பெய்டு ஃபார் கார்டேஜ் 24 ருபீஸ். அப்போ பை கார்டேஜ் 24 ருபீஸு, கார்டேஜ்லையும் 24 ருபீஸ். இப்போ டோட்டல் எக்ஸ்பென்சஸ்ன்னு போட்டு டோட்டல் பேமெண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணு, ஆட் பண்ணு. எவ்வளோ வரும், 350 வருமா? இப்போ காலம் வைஸும் ஆட் பண்ணு. 34, 36, 134, 15, 66, 65. இப்போ நீ இந்த 34, 36, 134, 15, 66, 65 இதை ஆட் பண்ணலாம் உனக்கு 350 தான் வரும். இந்த 5, 12, 15, 66, 134, 18, 65, 11, 24 இது பண்ணாலும் உனக்கு என்ன வரும், 350 தான் வரும். இப்போ பை பேலன்ஸ் சிடி போட்டுரு. இப்போ என்ன பண்ண, ரெசிப்ட் சைடில் எவ்வளோ இருக்குது, 500 இருக்கா, அதை கீழே எடுத்துகிட்டு வா. அந்த 500 இந்த சைடும் அந்த 500 எடுத்துகிட்டு வா. 500 கொடுத்தாங்க, நம்ம 350 என்ன பண்ணியிருக்கோம், செலவு பண்ணிட்டோம். மீதி எவ்வளோ இருக்குது, 150 ருபீஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து 6 அந்த இது ஒரு வாரத்துக்கான டிரான்சாக்ஷன். அதனால் 6ஆம் தேதி பை பேலன்ஸ் சிடின்னு போட்டு 150 அங்கே போட்டுரு. புரிஞ்சுதா? இப்போ 500லேருந்து 350 போச்சுன்னா 150. இந்த 150 அடுத்த மாதத்துக்கு எடுத்துன்னு, அடுத்த வாரத்துக்கு எடுத்துன்னு வரணும். நெக்ஸ்ட் வாரம் வந்து ஜனவரி 6 டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு ரெசிப்ட் சைடில் அந்த 150 போட்டுரு. மீதி காசு எவ்வளோ இருக்கோ. இப்போ 500 ரூபாய் வரணும்னா நம்மளுக்கு எவ்வளோப்பா தேவை, 150 நம்மக்கிட்ட மிச்சம் இருக்குது. இன்னும் எவ்வளோ தேவை, 350. இப்போ வந்து டூ கேஷ் ஜனவரி 6 315 போட்டால் அனாலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக் ஓவர். புரிஞ்சுதா? இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான இதுதான். ஸோ இதுக்கான ரிசீவிங் என்ட்ரி பெட்டி கேஷ் டு கேஷு, எக்ஸ்பென்சஸ் பெய்டு ரெஸ்பெக்டிவ் எக்ஸ்பென்ஸ் டு கேஷ் இதெல்லாம் கொஷினில் வராது. சம்மில் வெறும் சம்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ இப்போ எல்லாரும் வந்து இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணணுன்னா 1 மார்க்கு தியரி கொஷின் ஷார்ட் ஆன்சர்ஸ்லாம் வந்து ஒரு அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு வந்து எழுத வைக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் என்னென்ன சம்ஸ் நீ போடணும் அப்படின்றத பாரு. சார் என்ன இன்றைக்கி இவ்வளோ நடத்திட்டார், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒரு சம் போடு. நான் சொல்கிறேன், சிங்கிள் காலம் கேஷ் புக்கில் ஒரு சம் போடு. ஒரு சம் ஃபஸ்ட்டு சம் போடுறீங்களா, ஓகே. டபுள் காலம் கேஷ் புக்கில் ஒரு சம் போடு. அப்போ தேர்டு சம் போடுங்க. தேர்டோ ஃபோர்த்தோ உங்களுடைய விருப்பம் ஏதாச்சும் ஒரு சம். சிங்கிள் காலம் கேஷ் புக்கில் ஒரு சம் போடுங்க, டபுள் காலம் கேஷ் புக்கில் ஒரு சம் போடுங்க, ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கில் ஒரு சம் போடுங்க. அப்புறம் பெட்டி கேஷ் புக்கில் ஒரு சம் போட்டுரு. 8th ஒரு சம் இருக்குது. ஸோ புரிஞ்சுதா? இது 8th சம்மு. மொத்தம் 4 சம்மு தான் நீ போட வேண்டியது இருக்குது. இதில் 8 சம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோ. சாய்ஸ் வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் எந்த சம்னாலும் போட்டுக்கோங்க. சிங்கிள் காலமில் 1, டபுள் காலமில் 1, ட்ரிபிள் காலமில் 1, பெட்டி கேஷ் புக்கில் 1. ஸோ இந்த சாப்டர் இனிதே நிறைவடைகிறது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் அ லாட்.